இப்ப நமக்கு ஆரம்பிச்சே 3/4 மணிக்கு மேல ஆயிடுச்சு சொல்லி அதுக்குள்ள நான் இன்னும் மிச்சம் இருக்கிற சத்தெல்லாம் சொல்லி முடிச்சாடுமே. அது போல அவருக்கு ஒரே அவசரம் போல் இருக்கு. இப்போ நம்ம சீக்கிரம் போயாகணும், 30 நாள் ஆச்சு, 30 நாள்ல ஒரு நாள் கழிச்சுட்டோம். அவர் எல்லாருக்குமே என்ன சந்தேகம்னா, ஒருத்தர் தாவறதுக்கு முடிஞ்சது, இத்தனை பேரும் தாண்டறதுக்கு நடக்குமா நடக்காதாங்கிறதா அவ மனசுல பெரிய கேள்விக்குறி. நேர திரும்பி வந்தார்கள். கிஷ்கிந்தைக்கு வெளியில மதுவனம்னு ஒரு அழகான வனம், அது ஒரு தோட்டம். அந்த தோட்டத்தை உயிரை போல பாதுகாத்து வந்துட்டு இருக்கான் சுக்ரீவன். ததிமுகன்னு ஒரு காவலாளி வேற வச்சிருந்தான் அந்த இடத்துல. ஒருத்தரும் கிட்ட வந்தாலே பிடிக்காது. என்னவோ இந்த ஒரே ஆனந்தம். சீதையை பார்த்துட்டோன்னு குரங்கு ஆனந்தம் இல்லையோ, மொத்த குரங்கு படையும் உள்ள பூந்துது துவம்சம். குரங்கு உள்ள போந்தா என்ன, எல்லா மரத்தையும் பிடிச்சு தள்ளி தேன்கூட்டை எல்லாம் தேனடையாத்தை நாசம் பண்ணி புஷ்பத்தை எல்லாம் கொய்து பழத்தை எல்லாம் சாப்பிட்டு காயை எல்லாம் நசுக்கி என்னென்ன உண்டோ பண்ணா ததிமுகன் ஏது பயப்படுத்தினா ஹனுமானே உதச்சார். நீ யாரு குறுக்க வந்து கேட்கறதுக்கு? இப்போ எங்க ஆனந்தத்துக்கு நாங்க அழிக்கிறோம்னா ஓடினாவன் நேர சுக்ரீவன் நடத்தே. சுக்ரீவா, உன் உயிரினும் மேலான மதுவனம் அழிக்கப்பட்டது. ஹனுமானும் அங்கதனும் ஜாம்பவானும் சேர்ந்து அழிச்சிட்டார்கள். நான் சொல்லி பார்த்தேன், அவா ஒண்ணு கேட்கறதா தெரியலன்னா. சுக்ரீவன் ரொம்ப ஆனந்தப்பட்டு தன் வாழை தூக்கி பின்னாடி இருந்த பாறையில அடிச்சான். குரங்குக்கு சந்தோஷம் வந்துன்னா வாழை தூக்கி அடிக்கும். அது இதே சுக்ரீவன் அடிச்ச உடனே பக்கத்துல லக்ஷ்மணன் இருந்தார். சுக்ரீவா ஏதோ மதுவனம் பேடுத்துங்கிறான், இன்னும் கோபமே படலே, வாழை தூக்கி அடிக்கிற என்ன சந்தோஷம்னா, சீதையை பார்த்தாச்சு லக்ஷ்மணான். லக்ஷ்மணனுக்கு புரியல. சீதை பார்த்தாச்சு ஒருத்தர் வந்து சொல்லவே இல்லையேன்னா, எனக்குன்னு ஒரு முறை உண்டு, எப்பவுமே நான் ஒரு ஆணையிட்டேன்னு வச்சுக்கோ, அது முடிச்சிட்டு வந்திருந்தா சரி, முடிக்காத வந்திருந்தால் முதல்ல தலையை வெட்டி விட்டு அப்புறம் சுக்ரீவன் விசாரிக்கணும். ஒருத்தர் தப்பு பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோ, அவர் தலையை முதல்ல வெட்டி விட்டு அதுக்கப்புறம் சரி என்ன குற்றம் புரிந்தார் அப்படின்னு விசாரிக்கலான்னு ஆரம்பிச்சா. இதுதான் சுக்ரீவனுடைய ஆணை. இந்த ஆணை நன்னாவே ஹனுமானுக்கு தெரியும். நான் காலம் கொடுத்திருந்தேன் 1 மாசத்துக்குள்ள திரும்பி வரணும்னு. ஆனா இவர்கள் 1 மாசத்தை தாண்டி சுற்றி இருக்கிறார்கள். அப்ப ஆணை மீறுட்டான்னு தெரியும், உயிர் போறதுன்னு தெரியும். இது தெரிஞ்சிருந்தும் மதுவனத்தை வந்து ஒருத்தர் அழிக்கிறார்கள்னா அப்ப நிச்சயமா போன காரியம் நடந்திருக்குன்னு தான் அர்த்தம். அதனாலதான் எனக்கு தோணித்து, இப்போ சீதை பார்க்கப்பட்டாள்னு அவன் ஆனந்தமாக சொல்ல எல்லா குரங்குகளும் வந்து சேர்ந்தது. அகம் ஆவர் ஜெயிஷ்யாமி யுஷ்மாகம் பரிபந்தினா ஸ்ருத்வா ஹனுமதோ வாக்கியம் ஹரிணாம் பிரபகோத்தம பாலானாம். ததிமுகன் வந்து சொன்னான், அததல்வா ததிமுகம் கிருத்தம் வானர புங்கவாக. சுக்ரீவனு ரொம்ப ஆனந்தத்தோட ஆர்ய லக்ஷ்மண சம்பிராக வீரோ ததிமுக கபி அங்கத பிரமுகை வீரைஹி பக்ஷிதம் மதுவானரைஹி. இப்ப சொல்றேன், நஹ்யன்ய சாதனே ஹேது கர்மணோஸ்ய ஹனுமதா காரிய சித்திர் ஹனுமதி மதிஷ்ச ஹரிபுங்கவே. சீதை கணப்பட்டாள் மட்டும் நான் சொல்லலே, பார்த்தது ஹனுமான்னு சொல்லுகிறேன். அப்பவும் லக்ஷ்மணன் கேட்டான், ஏன் பல பேரை தெற்கு நோக்கி அனுப்பிச்சியே? ஜாம்பவான் மூத்தவர் இருக்காரே, ஹனுமான் தான் பார்த்திருப்பார் என்ன நிச்சயம்? அவர் தான் செய்ய முடியும் லக்ஷ்மணா. ஜாம்பவான் எத்தனை நேதா சியாத் அங்கதச்ச மகாபலா காரிய சித்தி ஹனுமதி மதிஷ்ச ஹரிபுங்கவே விவசாயச்ச வீரியஞ்ச ஸ்ருதஞ்சாபி பிரதிஷ்டிதம். காரிய சித்தி எடுத்த காரியத்தை முடிக்கும் தன்மை, மதிஷ்ச புத்தி, மதிஷ்ச ஹரிபுங்கவே விவசாயச்ச வீரியம், அந்த மதிக்கு தகுந்த முயற்சி, ஊக்கம், விடாமுயற்சி, வீரியம், தைரியமாக எதிர்த்து நிற்கும் தன்மை, ஸ்ருதஞ்சாபி உலகம் முழுக்க புகழ் பரவி இருக்கும் தன்மை. இது இத்தனை ஹனுமானிடத்திலே குடிகொண்டிருப்பதை நான் கண்டிருக்கிறேன். விவசாயச்ச வீரியம் ஹனுமான் சாப்பிரதிஷ்டாதா நதத்திர கதிரன்யதா திருஷ்டா சீதா மகாபாகோ சௌமித்ரே பஷ்ய தத்வதா. ஹே சௌமித்ரே, சீதை பார்க்கப்பட்டாள், இதோ சொல்லுகிறேன்னா ஹனுமான் முதலியானோர் அதற்குள்ள வந்து சேர்ந்துட்டார்கள். வந்தா மொத்த குரங்கு முன்னாடி ஓடி வருது. ராமன் உட்காண்டிருக்கார், லக்ஷ்மணன் உட்காண்டிருக்கார். ஒரு குரங்கு நேரம் முன்னாடி வந்து நின்னுது, சீதையை பார்த்துட்டேன்னு. ராமன் உடனே நீ சீதையை பார்த்தியான்னு குனிஞ்சு கேட்டார். நான் இல்லை அப்படின்னு அகந்து கொடுத்து. அடுத்த குரங்கு மீது வந்தது, சீதையை பார்த்தேன்னு. குரங்க நீதான் சீதையை பார்த்தியா? ஒரு குரங்கு முன்னாடி வருது, கண்டேன் சீதை, கண்டேன் சீதை, கண்டேன் சீதைன்னா. ஹனுமார் பார்த்து தாங்க எல்லாம் பார்த்தாவே நினைச்சு கொடுத்து, இது நாங்க ஒண்ணும் பார்க்கவே வேண்டாம், ஹனுமார் ஒருத்தர் பார்த்தா நாங்க பார்த்தா போலேதான். இது ஒரு வியாக்கியானத்திலே ஒரு ஆச்சாரியர் ரொம்ப அழகா எழுதி வைத்தார். இந்த இத்தனை குரங்குகளும் குறுக்க நல்ல வேளை மதுவனத்துக்குள்ள புகுந்தது, அதை அழிச்சுது. குறுக்க மதுவனம்ங்கிறது இல்லேன்னு வச்சுங்கோ, என்ன தெரியுமா இருக்கும்? எங்கள் ராமன் முதுகு பிளந்திருக்கும். இதுதான் நடந்தது. ஒரு குரங்கு வந்து ராம முதுகுல ஒண்ணு வைக்குமா, வச்சு கண்டேன் சீதை, கண்டேன் சீதை அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கோம். அதுகள் ஆனந்தம் அவ்வளவு. இப்போ அனுச்ச காரியம் முடிஞ்சு படுத்து மாத்தையை பார்த்துட்டோங்கிற ஆசையினாலே நல்ல வேளை குறுக்க இது இருந்ததோ கொஞ்சம் மகிழ்ச்சி குறைஞ்சது. இல்லன்னா நேரம் வந்து ராமனைத்தான் உதைச்சிருக்கும். சீக்கிரம் பிரேஷய சர்வான் தானிதி ஓவாச்ச பார்த்திவா சங்கே ஸ்ருதோயம் விருத்தாந்தோ ராமேண ஹரியூதபாக. கடைசியா ஹனுமான் ராமன் முன்னே வந்தார், விழுந்து வணங்கினார். திருஷ்டா சீதா, சீதை என்னால் பார்க்கப்பட்டாள், கண்டேன் சீதைன்னு சொன்னார். அந்த இடத்துல சொல்றச்சே திருஷ்டா சீதான்னா
பார்த்தாள் பார்க்கப்பட்டாள் சீதை, கண்டேன் சீதைன்னா கண்டுட்டேன் சீதையை. சம்ஸ்கிருதத்திலே தமிழ்ல ரெண்டு இடத்துலயுமே சீதா திருஷ்டான்னு இல்லை, சீதையை கண்டேன் இல்லை, கண்டேன் சீதைன்னு தான் இருக்கு. ஏன் முதல்ல சீதைன்னு சொல்லிட்டு கண்டேன்னு சொன்னா என்னன்னா, ராமனுக்கு இருக்கிற உள்ள துடிப்பு இவர் சீதையேன்னு சொல்லிட்டு ஒரு வினாடி ஆகாதா அடுத்த வார்த்தையை சொல்றது, கண்டேன்னு சொல்றது. அதுக்குள்ள சீதைக்கு என்ன அடுத்தோன்னு துடிச்சே படுவனா ராமன். அது வேண்டாம், கண்டேன்னு முதல்ல சொல்லுவோம், அப்புறம் சந்தேகமே வரா சொல்லு. அப்படி சுவாமியினுடைய உள்ளம் எப்பப்ப எதற்கு ஏங்கும், எப்பப்படி சந்தோஷப்படுத்த முடியும்னு நினைக்கிறவன் தான் தாசன். நாம தாசன் தாசன்னா பகவத் பக்தர்கள் தாசர்கள்னு சொல்லுண்டா, நாம செய்யற ஒரு செயலும் பேசுற ஒரு வார்த்தையும் அவருக்கு திருப்தி ஏற்படுத்தும். நாம பார்ப்போமா, நான் பார்த்துட்டு வந்திருக்கேன், எவ்வளவு பெரிய காரியம் நான் பண்ணிருக்கேன்னு நமக்கு தோணுமே தவிர, ராமன் உள்ளத்துல சீதையேன்னு சொல்லிட்டு ஒரு வினாடி விட்டேன்னா அதுக்குள்ள கன்னிப்படுமோ, என்ன நினைச்சிருமோன்னு பயந்து திருஷ்டா சீதா, கண்டேன் சீதையை சொன்னவர் அடுத்து ராமன். சரி ஹனுமன் அவ்வளவு சீக்கிரம் சொல்லி முடிச்சிட வேண்டாம், மெதுவா சொல்லும், எங்கு போனீர், என்ன நடந்தது, சீதை என்ன பேசினாள், எல்லாவற்றையும் கேட்கிறார். விவசாயச்ச சௌரியம் ச ஸ்ருதஞ்சாபி பிரதிஷ்டிதம் ஜாம்பவான் யத்ர நேதா ஸ்யாதங்கதச்ச ஹரீஸ்வரः ராவணாந்த புரே ரோதம் ராட்சசீபிஷ்ட தர்ஜனம் क्वसीता वर्तते देवी कथंच मयि वर्तते ஏதம் மே சர்வமாख्यात வைதேகிம் பிரதி வானரः. வானரே, வைதேகி எப்படி பார்த்தீர், என்ன பார்த்தீர், நிதானமா சொல்லு. என்னை பத்தி கேட்டாளா, அவள் எப்படி இருக்கிறாள், துக்கத்தில் இருக்காளா, கஷ்டப்படுறாளா, மெலிஞ்சுட்டாளா, ஏதுன்னு கேட்டார். சட்டுன்னு ஹனுமான் நான் சீதையே பார்க்கல ராமான்னுட்டார். ராமன் பார்த்து இப்பதானே கண்டேன் சீதைன்னு சொன்னேன்னா, சீதையை நான் பார்க்கல, ஆனா 3 பேர் சேர்ந்து நடனம் ஆடுவதை கண்டேன். கண்டனன் கற்பினுக்கனியே கண்களால் இற்பிறப்பென்பதொன்னும் இரும்பொறை என்பதொன்னும் கற்பனும் பெயரதொன்னும் களிநடம் புறைய கண்டேன். இற்பிறப்பென்பதொன்னும் உயர்ந்த குலக்குடி பிறப்பு, இரும்பொறை க்ஷமா பொறுமைங்கிற குணம், இற்பிறப்பென்பதொன்னும் இரும்பொறை என்பதொன்னும் கற்பனும் பெயரதொன்னும் கற்பு பாதிவிரத்தியம். இந்த 3 பேர் சேர்ந்து நாட்டியம் ஆடிந்தாலும் அதான் சீதை. சீதைன்னு தனித்து யாரும் கிடையாது, இந்த 3 குணங்களும் நாட்டியம் ஆடுவதைத்தான் கண்டேன். இதைத்தான் சொன்னீரா, நீ திடீர்னு சீதையே பார்க்கலன்னு ஒண்ணு என்ன நடந்தோ நான் பயந்தே போயிட்டேன் என்று ராமன் சொல்ல, விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசி செய்தியை சொல்றேன் ராமா, ஜீவிதம் தாரயிஷ்யாமி மாசம் தசரதாத்மஜ ஊர்தம் மாசான்ன ஜீவேயம் ராட்சசாம் வசமாகதா. ராட்சசர்கள் வசத்தில் 30 நாட்களுக்கு மேல் உயிரோடு இருக்க மாட்டேன் என்ன சீதை செய்தி சொல்லி இருக்கிறாள். ஒரு நாள் கழிந்து விட்டது, அங்கிருந்து கடற்கரைக்கு வர்றதுக்கே அங்கிருந்து 3 நாட்கள் கழிந்து விட்டன. இப்ப 4 நாளை தொலைச்சிட்டோம், நிச்சயம் இருக்கிறது 26 நாள். அதற்குள்ள என்ன செய்ய போகிறோம் சொல்லிவிட்டு ஹனுமான் நிறுத்தினார். சீதா சொன்னதெல்லாத்தையும் சொல்லிட்டு, சீதை உனக்காக ஒரு ஆபரணத்தை கொடுத்தாள், இதோ என்ன தன் கைகள்ல அணிஞ்சிருந்த ஆபரணம். இத சீதை கொடுத்த உடனே ஹனுமான் இந்த இடத்துல அணிந்து கொண்டார். இந்த இடத்துக்கு ரொம்ப சரியா இருந்துதான் அந்த சூடாமணி. அப்படியே பற்றி கொண்டுதான் பறந்து அக்கறையில இருந்து இக்கரைக்கு வந்திருக்கார். வந்துட்டு அங்கேருந்து கழட்டி சூடாமணியை கொடுக்கிறார். தந்து திருஷ்டுவா மணிஸ்ரேஷ்டம் ராகவ சோக கரிசிதா நேத்ராபியாம் அசுபூர்ணாபியாம் சுக்ரீம விதம் அப்ரவீத் யதைவ தேனு ஸ்ரவதி ஸ்னேஹாத்வத் சஸ்ய வத்சலா ததா மமாபி ஹிருதயம் மணிஸ்ரேஷ்டஸ்த தரிசனாத். இந்த உயர்ந்த ரத்ன மாணிக்கத்தை பார்த்துட்டு எனக்கு மனது ஏங்குகிறது. இது கல்யாணத்தன்னைக்கு எங்களுக்கு போடப்பட்டது. அதை சீதை வச்சுட்டு இருந்திருக்கா போலுக்கு, அதைத்தான் எனக்குன்னு கொடுத்தமிச்சிருக்கா. மணிரத்னம் இதந்தத்தம் வைதேஹ்யா சசுரோணமே வதூ காலே யதாபத்தம் அதிகம் மூர்த்தினி சோபதே சிரஞ்சீவதி வைதேகி எதி மாசம் தரிஷ்யதி க்ஷணம் வீரண ஜீவேயம் வினாதாம் அசிதே க்ஷணம். 1 மாசம் உயிரோடு இருப்பேன்னு சீதை சொன்னாலும் இல்லையோ, சிரஞ்சீவியா இருக்கட்டும் ஹனுமன். அவளால 1 மாசம் இருக்க முடியுமா? நான் என்ன வார்த்தை சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட சொல்லி இருந்துச்சேன், ஞாபகம் இருக்கா? உனக்கு ஊர்தம் மாசான ஜீவிஷே 1 மாசத்துக்கு மேல இருக்க மாட்டேன்னு அவ சொன்னாலே, நான் சொன்னது தாம் வினா அசிதே க்ஷணாம் நஜீவேயம் க்ஷணபபி. ஒரு வினாடி கூட சீதையை விட்டு பிரிந்து என்னால் இருக்க முடியாது. சீதையால 1 மாசம் இருக்க முடியுமாமே? அப்ப யாருக்கு மனசுல தௌர்பல்யம், மனசு யாருக்கு மென்மையானதுன்னு யோசிக்கும் என்ன ராமன் ஹனுமான பார்த்து சொல்றார். ஹனுமான் யோசிக்கிறார், வாஸ்தவம் தானே, சீதை 1 மாசம் இருப்பேனாலே இவன் 1 நிமிஷம் கூட பிரிய மாட்டேங்கிறானே, அப்ப உண்மையான காதலா இருக்கு ராமனுக்கு தானே இருக்க வேண்டும் அப்படின்னு ஹனுமான் நினைச்சுட்டு, சட்டுன்னு இல்ல நாம என்ன 1 நிமிஷம் மயங்கி போட்டோம், அது எப்படி ராமனுடைய காதல் சீதையனுடைய வைபவத்துக்கு ராமன் நிகராகுவரா? யோசித்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா சமாதானம் சொன்னார். இது நம்ம பூர்வர்கள் எழுதி வச்சிருக்கார்கள். ஒரு பக்கத்துல பார்த்தா ராமன் 1 வினாடி பிரிய மாட்டேங்கிறார், இன்னொரு பக்கத்துல சீதை 1 மாசத்துக்கு மேல உயிரோடு இருக்க மாட்டேங்கிறார். இது ரெண்டும் ஒப்பு நோக்கி பார்த்தா ராமன் வசதி தான். ஏன்னா 1 வினாடி கூட இருக்க மாட்டேன்னு சொன்னார். அந்த தாபம் பொறுக்க மாட்டாது சொன்னது ராமன் வார்த்தை வசதி தான். ஆனா இப்படி வச்சு பாருங்களேன்,
ஒரு மாசம் சீத்தை பிரிஞ்சிருப்பேன்னு ஆளோ இல்லையோ, ஏன் தெரியுமோ? அவ்வளவுதான் ராமனுக்கு பிரபாவம். ஒரு வினாடி கூட சீதையால ராமனால் இருக்க முடியாதுன்னு இல்லையோ, ஏன் தெரியுமோ? அவ்வளவு சீதா பிரபாவம். இப்ப பிரியணும்னு நான் ஒத்துக்கிறேன்னா, ஒருத்தரை விட்டு ஒரு மாசம் என்னால பிரிஞ்சிருக்க முடியறதுன்னா ஓரளவு அவளுக்கு வைபவம்னு அர்த்தம். இன்னொருத்தரை விட்டு 5 நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க முடியாதுன்னா அத்தனை வைபவம் அவளுக்குன்னு அர்த்தம். ராமனுக்கு பெருமை குறைவு, சீதை ஒரு மாசம் இருக்கேங்கிறா. சீதைக்கு அத்தனை பெருமை, ராமன் வினாடி கூட இருக்க முடியாதுங்கிறார். இப்படித்தான் பாத்துக்கணுமே தவிர யார் பிரியறதுல நிறைய நாளா பிரியறதுல குறைச்ச நாளான்னு பார்க்க கூடாது. ஊர்துவம் மாசான் ஜீவிஷ்யே சிரஞ்சீவித வைதேகி எதி மாசம் தரிஷ்யதி மதுரா மதுரா லாபா கிமாக மம பாமினி மத் விஹீனா வராரோகா ஹனுமன் கதையஸ்வமே. அவள் பேச்சே ரொம்ப இனியமா இருக்குமே. கிளி பேசுகிறா போலே, குயில் பேசுகிறா போலே, பால் நழுவி தேனிலே விழுந்தார் போலே பேசுவளே. அவள் சொன்னதெல்லாத்தையும் எனக்கு சொல்லும். ஏவமுக்தஸ்து ஹனுமான் ராகவேண மகாத்மனா சீதாயா பாஷிதம் சர்வம் நிவேதயத ராகவே. இப்படி பேசின அனைத்தையும் ராமனுக்கு ஹனுமான் சொல்லி முடித்தார். உமக்கு ஏதானும் கொடுக்க வேணுமே, என் உயிரையும் சீத உயிரையும் சேர்த்து காத்திருக்கிறீர், உமக்கு என்ன கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல. நான் கொடுக்கிற நிலைமையில இல்லை. நான் என்னுடைய நாட்டில் இல்லை, சக்கரவர்த்திக்கு திருமகனாகவும் இல்லை. நான் இருப்பது காட்டிலே. என்ன கொடுக்கலாம் யோசித்தவர் அவர் அருகிலே அழைத்து தன்னுடைய திருமார்புற கட்டி தழுவிக்கொண்டு, ஹனுமன் இதுக்கு மேல இங்கு கொடுப்பதற்கு என்னிடத்தில் ஒண்ணுமில்லை. இதைத்தான் ஆண்டாள் திருப்பாவையில் யாம்பரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக என்று சாதித்தாள். நமக்கு பரிசு கிடைக்க போறதுன்னா 10 லட்சம் பரிசா? ராமனுடைய திருமார்போட தழுவுதல் கிடைக்கிறதுன்னு சொன்னால் ஒரு முக்தாத்மாவுக்கு வைகுண்டத்துல கிடைக்கிற பிரபாவம் அது. இங்க இருந்து நாம வைகுண்டத்துக்கு போய் சேர்ந்த பிற்பாடு பெருமானுடைய ஆசனத்துல காலை வச்சு ஏறி மடியில உட்கார்ந்துப்போம். அவர் கோசின்னு கேட்பார். அகம் பிரம்மாஸ்மின்னு நாம பதில் சொல்லுவோம். அகம் அன்னம் அகம் அன்னம் அகம் அன்னம் அகம் அன்னாதா அகம் அன்னாதா அகம் அன்னாதா அஹத்விஷ்லோகிருத் 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 அகமஸ்மி பிரதமஜாருதாஸ்ய பூர்வம் தேவேபியோ அமிர்தஸ்ய நாபாயி யோமா ததாதி செய்தேவமாவாஹான்னு 2 பேரும் பேசிப்பார்கள். அப்ப இந்த ஜீவாத்மாவை தன்னுடைய திருமார்புற தழுவிக்கொண்டு இனி நித்திய முக்தர்களுடைய திரள்ல இருந்து அனுபவிப்பாய் அப்படின்னு பெருமாள் அனுப்பிச்சு வைக்கிறார். அன்னைக்கு கிடைக்கிற பகவானுடைய ஆலிங்கனத்தை பூலோகத்துல இருந்து ஹனுமார் பெற்றிருக்க வேண்டும்னால் இதை விட என்ன பரிசு அவர் வாங்கிட போறா இருக்கும்? மேலும் ராமன் வார்த்தையாலே உமக்கு என்ன கொடுப்பேனோ கைமாறு ஒண்ணும் தெரியலையேன்னு ஒரு வார்த்தை வர்றதே எவ்வளவு பெரிய சமாச்சாரம். ஒரு பத்தாத்மாவை பார்த்து சர்வேஸ்வரன் போய் நீர் எனக்கு பண்ணிருக்கிற ஒத்தாசிக்கு நான் என்ன பண்ணுவேனோன்னு சொல்லணும்னால் அதான் பக்தனுக்கே உண்டான தனிச்சிறப்பு. ஹனுமான விஷயங்களை எடுத்து சொல்லி இனி நாம் எப்படி புறப்படுவோம் யோசிப்போம்னு பேசினார். அத்தோட சுந்தர காண்டம் முற்று பெறுகிறது. அடுத்து கடைசி காண்டமான யுத்த காண்டத்திலே சுத்வா ஹனுமதோ வாக்கியம் யதாவத் அபிபாஷிதம் ராம பிரீதி சமாயுக்தா வாக்கியமுத்தரம் அப்ரவீத் அஹஞ்ச ரகுவம்சச்ச லக்ஷ்மணச்ச மகாபலா வைதேஹ்யா தர்சனேனாத்ய தர்மத பரிரட்சிதா இதந்து மம தீனஸ்ய மனோபூய பிரகர்ஷதி. இப்போது எங்கள் இக்ஷ்வாக்கு குலமும் எங்கள் தந்தையும் நாங்கள் 4 தாய்மார்களும் உமக்கு கடன்பட்டிருக்கிறோம். ராமன் அவரை பார்த்து, எப்ப எங்கள் குலத்தினுடைய மனாட்டு பெண்ணை நீ ரட்சித்துக் கொடுத்தீரோ உமக்கே கடன்பட்டிருப்போம், இனி புறப்படுவோம். சுக்ரீவனும் ராமனும் பேசிக் கொள்கிறார்கள். எப்படி எப்ப கிளம்பலாம், எப்படி நாள் குளிக்கலாம்னா கிந்தயா தப்யதே வீர யதான்ய பிராகிருதஸ்ததா சமுத்திரம் லங்கயித்வாது மகான் அக்கிரம சமாகுலம் லங்காமாரோஹயிஷ்யாமஹ ஹனிஷ்யாமஸ்ச தேருப்பும். அப்ப ஹனுமான் போயிட்டு வந்த வழியை பத்தி பேசுறார். இவர் தாண்டி விட்டார். ஆனா 70 வெள்ளம் வானர சைன்யத்தோட நம்மால தாண்டறதுக்கு முடியுமோ, எப்படி போறதுன்னு பேச்சு வந்தது. சுக்ரீவன் சொன்னா, ஆற்றை கடக்கிறது கெட்டுக்க போறச்சு அப்புறம் பார்த்துப்போம், இதுன்னு இங்க உட்காந்து ஆற்றை எப்படி கடக்கிறதுன்னு என்ன பேச்சு, முதல்ல கரைக்கு போய் சேருவோம், எல்லாரும் புறப்பட்டு வேண்டிதான் நாள் குறித்தார்கள். தத்துவம் புத்திமதாம் சிரேஷ்டா சர்வசாஸ்திரார்த்த கோவிதா மத்விதைஹி சச்சிவை சார்த்தம் அறிஞ்சேதும் சமர்கசி நகி பஷ்யாம் அகம் கச்சித் திரிஷு லோகேஷு ராகவ. ராகவ, உன்னுடைய பிரபாவம் 3 லோகங்களிலும் அறிந்தது. நீ முன்னேறி செல்லி நீ தலைவனாக இருக்கும் போது எந்த படைதான் ஜெயிக்கப்படாது, தைரியமாக புறப்பட்டு விடுவோம் என்று சேனா பிரஸ்தானம் அடுத்த சர்க்கத்திலே அஸ்மின் முகூர்த்தே சுக்ரீவ பிரயாணம் அபிரோச்சய. இந்த முகூர்த்தத்துல இந்த தேதியில சுக்ரீவா புறப்படு, வெற்றி கிட்டும் என்று ராமனும் நாள் குறித்தார். எல்லா வானர சைன்யத்தையும் சுக்ரீவன் கூட்டினான். அக்ரேயாது பலஸ்யாஸ்ய நீலோ மார்க்கம் அபேட்சிதம். முன்னாடி நீலன் போகட்டும், வழிகாட்டி கொண்டு போகட்டும். சில ஆணைகளை ராமன் பிறப்பிக்கிறார். நாட்டுக்குள் நாம் செல்வது கூடாது. நம்ம குரம்பு கடை ரொம்ப பெருசா இருக்கிறதுனாலே நாட்டுக்குள்ள சென்று மக்களை தொந்தரவு பண்றது கூடாது. மலைத்தாழ்வர்களையா பார்த்து தாவி கொண்டு போக வேண்டும். ஆனால் இவ கிளம்பின கிஷ்கிந்தேலிருந்து
கீழே போற வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய மேற்கு பக்கம். அதான் அவ போயிருக்கிற ஒரே வழி. இது நேரம் ஒரே கோடை போட்டுலாம். நீங்க கிஷ்கிந்த இருக்கிற இடம் துங்கபத்ரா நதிக்கரை ஹம்பி ஹாஸ்பிட்டல் இருக்கோ இல்லையோ, அங்க சஹ்யாத்ரி மலை ஆரம்பிக்கிறது. அந்த மலையிலேருந்து ஒரே தொடர் வந்தா திருக்குறுங்குடி மலை வரைக்கும் போடும். இந்த மலையினுடைய மேற்கு பக்கத்திலேயே தான் தாவி போயிருக்கார்கள். இரண்டாவது ஆணை பிறப்பிக்கிறார், வழியில் யார் எதை கொடுத்தாலும் குரங்குகள் சாப்பிடுவது கூடாது. யாரேனும் ராட்சசர்கள் குறுக்க வந்து ஒரு 4 பேர் போயிட்டாள்னா கூட பட தடப்பட்டு போயிடுன்னு அவளுக்கு தெரியும். ஆனால் அது யாரும் நாம உண்ணவே கூடாது. எவ்வளவு சீக்கிரம் போய் சேரவேணும் என்று ராமன் சொல்ல, நின்னேஷு வனதுர்கேஷு வனேஷு வனௌகசா அபிப்ளுத்ய அபிபஷ்யேயு புரேஷாம் நிகிதம் பலம். புறத்து பட்டணத்துக்குள்ள போகாமல் மேற்கேயே போவோம். ஏவந்தே ஹரிஷார்தூலா கச்சந்தி பலதர்ப்பிதாக அபஷ்யந்த கிரிஸ்ரேஷ்டம் சக்கியம் கிரிசதாயுத்தம். இப்ப வழியை சொல்றார். இந்த 1-2 சர்க்கம் தான் அங்கேருந்து எப்படி வா திருப்புல்லானிக்கு வந்து சேர்ந்தாளுங்கிறதையே சொல்லும். நமக்கு ஒரு பெரிய சந்தேகம் வரும். அது என்னத்தேன்னு வழக்கி சொல்லுகிறேன். மேற்கு பக்கமா இவ வந்துட்டே இருந்தாலும் இல்லையோ, மேற்கு கிஷ்கிந்தேலேருந்து கிளம்பினார்கள். கிளம்பிட்டு சஹ்யாத்ரி தாண்டும், அப்புறம் நீலகிரி மலை தாண்டும். கர்நாடகத்திலே கொடகுமலா பகுதி இருப்பாருங்க, காவிரி எல்லாம் உற்பத்தி ஆறுதல். அந்த காவிரி பகுதிக்கு மேற்பகுதியில வந்து அங்கிருந்து நீலகிரி, கோவை மாவட்டத்தினுடைய நீலகிரி மலைத்தொடர், அதுல வந்து அதுக்கு கீழே திருவிதாங்கூர், பாலக்காட்டுக்கு குறுக்க இருக்கிற இந்த 2 மலைக்கு நடுவுல ஒரு கணவாய் மாதிரி இருக்கு. அது வழியாக மேற்கு பக்கத்துல வந்து இன்னும் கீழே போய் திருவிதாங்கூர் மலைத்தொடரை தாண்டி அதுக்கு கீழே தான் மகேந்திரகிரி மலைத்தொடர். அது வரைக்கும் திருக்குறுங்குடி மலை ஏறி அந்த பக்கம் நீங்க இறங்கினா கேரளா, திருக்குறுங்குடி மலைக்கு இந்த பக்கம் இறங்கினா தமிழ்நாடு. அந்த இடத்து வரைக்கும் கீழே வந்துட்டா இன்னும் ஒரு 35-40 மைல் தூரம் போனா கன்னியாகுமரி தான். அந்த இடத்து வரைக்கும் வந்து நின்னுட்டு அங்கிருந்து இன்னைக்கு இருக்கு ஒரு சின்ன துறைமுகப்பட்டினம் இருக்கு. கன்னியாகுமரிக்கு வடக்க ஒரு 20 மைல் தொலைவிலே ஒரு சின்ன துறைமுகம் உண்டு. அது வரைக்கும் அன்னைக்கு வந்திருக்கா. வந்துட்டு மேற்கு தொடர்ச்சி மலையுடைய மேற்கு பக்கத்திலேயே ஏறி கிழப்பக்கத்துல இறங்குறான். மலை ஏறி அந்த பக்கம் இறங்கிவிட்டா. இப்பதான் நாட்டுக்குள்ள பூகுறார் ராமன். ஏன்னா இது வரைக்கும் நாட்டு பக்கமே போகக்கூடாதுன்னு சொல்லு. கிழக்க ஏறி இறங்கினா தான் நாட்டுக்கு போக முடியும். மேற்க இருக்கிற வரைக்கும் காட்டு பிரதேசம் தான். அதுல கடைசி வரைக்கும் வந்துட்டு ஏறி இறங்கி சுக்ரீவா இங்க அணை கட்ட முடியுமா பார்ப்போம்னு ராமன் சொல்றார். போய் பார்த்தா அங்க இருக்கக்கூடிய நீர்நிலை அதுக்கு ஹேதுவாக இல்லை. அங்க கட்ட முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு அங்கிருந்து திரும்புறது வானரப்படை. அதனாலதான் இது கிழக்கு பக்கம் போச்சு. நமக்கு ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கும். இவ மேற்கே வந்தவா ராமேஸ்வரம் கிழக்கு கடற்கரைன்னா இருக்கு, இந்த படம் அந்த இடத்துல எங்க போச்சுன்னு நமக்கு தோணும். கீழ் வரைக்கும் வந்தவா இது முடியாதுன்னு பார்த்துட்டு ராமாயணத்தில் வேலாவனம்ங்கிற இடம் வருகிறது. வேலாவனம்ங்கிறது திருச்செந்தூரிலிருந்து வடக்கே ராமேஸ்வரம் வரைக்கும் அங்க இருக்கிற பகுதிக்கு தான் வேலாவனம்ங்கிற காட்டுக்கு பேர். வேலாவனத்தை தாண்டி போனார்கள்னா அப்ப மேற்கு சமுத்திரக்கரையில இருந்து கிழக்கு சமுத்திரக்கரைக்கு வந்துட்டார்கள் அர்த்தம். வந்து வடக்கு நோக்கி போய் ராமன் திருப்புல்லானி கரையில நிற்கிறார். இன்னொன்னு தோணும், எதுக்கு அவ்வளவு தூரம் போகணும்? அப்படி இருந்தாலும் கூட திருச்செந்தூர், தூத்துக்குடி அதெல்லாம் கீழே கீழே இருக்கோ இல்லையோ, அங்கிருந்தே கட்டிருக்கலாமேன்னு பார்த்தால் ஒண்ணு நீங்க யோசிச்சு பார்க்கணும். மொத்தம் சுமார் 52 கோடி குரங்குகள் இருக்கு. 70 வெள்ளம் மாற சைன்யம்னால் அத்தனை கோடி குரங்கு. இது ஒரு ஊர்ல அத்தனை கோடி குரங்கு நிறுத்த முடியுமோ? நிறுத்தவே முடியாது. முதல்ல இந்த குரங்க முழுக்க நிறுத்தினாலே திருப்புல்லாண்டில இருந்து திருச்செந்தூர் வரைக்கும் இருக்கும். இது மொத்த இப்போ பாரத தேசத்துல 110 கோடி மக்கள் மொத்த இடத்துல இருக்கா. ஒரு ராமேஸ்வரத்துல வந்து 52 கோடி பேர் இருக்க முடியுமா? இருக்க முடியாது இல்லையா? அதனால அந்த இடத்துல நிறுத்தினா ராமன் முன்னாடி வந்துட்டே இருக்கார். பின்னாடி இருக்கிறவ எல்லாரும் திரும்பி வந்து நின்னாலே முதல் ஆள் அங்க நின்னா கடைசி ஆள் இங்க நிற்கிறார். அதனாலதான் இந்த அணை கட்டப்பட்ட போது எவ்வளவு அகல நீளம் தெரியுமோ? 100 யோஜனை நீளம், 10 யோஜனை அகலம். 10 யோஜனை அகலம்னா சுமார் 90 100 மைல் அகலம். 100 மைலுக்கு இன்னைக்கு இருக்கிற கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா சரியா அந்த திருச்செந்தூர்ல இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் வந்துடும். அவ்வளவு பெரிய அணை கட்டிருக்காளே தவிர நாம எதுவும் இன்னைக்கு இப்ப பார்த்துட்டு இருக்க மாதிரி இவ்வளவு சின்னதெல்லாம் யாரும் கட்டல. இன்னைக்கு இருக்கிறதுங்கிறது அதனுடைய ஒரு பகுதி அணை மட்டும்தான் இப்போது உள்ளது. அவ்வளவு அகலமா கட்டியிருக்கார்தான் வால்மீகி ராமாயணத்துல தெரிவிக்கிறார். அதனாலே ஜகாமராமோ தர்மாத்மா சசைன்யோ தட்சிணாம் திசா, தெற்கு திக்க நோக்கி சைன்யத்தோட ரொம்ப வேகமாக முன்னேறி போனார்கள். மகேந்திர மத சம்பிராப்திய ராமோ ராஜீவலோச்சனா ஆருரோக மகாபாகு சிகரம் திருமபூஷிதம் தே சக்கியம் சமதிக்கிரமிய மலையஞ்ச மகாகிரிம். சக்கியமலை, மலையமலை முதலானவற்றை தாண்டி அவருக்கிய ஜகாமாசு வேளாமனம் அனுத்தம். ராமோ ரமயதாம் சிரேஷ்டா சசுக்ரீவஹா சலக்ஷ்மணா. இப்ப வேளாவனம்ங்கிற பேர் வருது பாருங்க. இன்னைக்கு நீங்க எந்த வரைபடத்தை தேடினாலும் வேளாவனம்னு கிடைக்காது. 1897 ஒரு புஸ்தகம் போட்டிருக்கா. அந்த புஸ்தகத்தில்
பழைய காலத்து பாரத தேசத்தில் நதிகள் எப்படி ஓடி இருந்தது, எங்கெங்க வனங்கள் இருந்தது, பழைய காலத்துக்கு தேச